ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காரசாரமான சைடிஷ் பெப்பர் மஷ்ரூம், அதாங்க மிளகு காளான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுள்ள காளானை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 1 கப் அளவு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை ரஃப்பாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளியை அரைச்சும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 7லேருந்து 8 பூண்டு பற்களை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, அதாங்க 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் உரித்து அதையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த 3த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா இதை தனியாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு எண்ணெயில் ஜீரகம், கடுகு, இந்த கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல 2 பெரிய வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பதிலாக தக்காளியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மிக்சர் ஜாரையே நல்லா கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை மட்டும் தனியாக அரைக்கிறதுக்கு பதிலாக தக்காளியையும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இந்த 3த்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒவ்வொரு காளானையும் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 1 கப் காளானை இப்போ சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்காம காளானை மசாலாவோட நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அதே லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கசூரி மேத்தி, அதாங்க காய்ந்த வெந்தயக்கீரை, இந்த கீரையையும் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா காரசாரமான மிளகு காளான் தயார். இந்த பெப்பர் மஷ்ரூமை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிளகு காளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பெப்பர் மஷ்ரூமை ஷேர் பண்ணுங்கள். இந்த மிளகு காளான் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி அதுக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் கிரேவி ஆட்டம் தண்ணியாக இருக்கக்கூடாது, தொக்கு மாதிரி இருக்கணும் இந்த மிளகு காளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.